அர்ஜுனன் தன் மகன் பப்ருவாகனால் யுத்தகலத்தில் வீழ்த்தப்பட்டு உயிரிழந்து மறுபடியும் உயிருடன் மீண்டதன் பின்னணியை விவரிக்கும் நிகழ்ச்சிதான் இது. குருஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று தர்மபுத்திரர் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொண்டார். தேசம் முழுவதையும் தன் ஆட்சிக்கு உட்படுத்த விரும்பினார். அதன் பொருட்டு கண்ணனின் ஆணைப்படி அஸ்வமேத யாகம் செய்ய முடிவு செய்தார். யாகம் செய்வதற்கு உரிய வழிமுறைகளை வியாசரிடம் கேட்டறிந்தார். வியாசர் வழிகாட்டியபடி சித்ரா பௌர்ணமியன்றி தர்மபுத்திரருக்கு முறைப்படி யாக தீட்சை கொடுக்கப்பட்டது. பின்னர் உத்தம லட்சணங்கள் பொருந்திய குதிரையை தேசம் முழுவதும் சுற்றி வர அனுப்பினார். தர்மபுத்திரர் பாதுகாப்பாக அர்ஜுனனை அனுப்பி வைத்தார். அர்ஜுனனும் தெய்வீக அஸ்திரங்கள், வில் எடுக்க குறையாத அம்பாரத்துளிகள் ஆகியவற்றுடன் புறப்பட்டான். சென்ற நாடுகளில் எல்லாம் யாக குதிரைக்கு மிக சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. கண்ணனின் ஆறுக்கு பாத்திரமான தர்மபுத்திரன் யாக குதிரையை யாராலும் எதிர்த்து நிற்க முடியும்? அனைத்து நாட்டு மன்னர்களும் யாக குதிரையை வணங்கி மாலை மரியாதை செய்தனர். வடதேசம் முழுவதும் வெற்றி கொண்ட அர்ஜுனன் தென் தமிழகத்தில் மதுரைக்கு அருகில் இருந்த மணலூருபுரம் என்ற நாட்டை அடைந்தான். மதுரை அப்போது கடம்பவனமாக இருந்தது. மணலூருபுரம்தான் அப்போதைய பாண்டிய நாட்டின் தலைநகரமாக இருந்தது. அப்போது அந்த நாட்டை பப்ருவாகனன் என்பவன் ஆட்சி செய்து வந்தான். இவன் அர்ஜுனனுக்கும் பாண்டிய மன்னரின் மகளான சித்ராங்கதைக்கும் பிறந்தவன். அவனை பாண்டிய மன்னருக்கே தத்து பிள்ளையாக கொடுத்து விட்டான். யாக குதிரை வந்திருக்கும் தகவல் பப்ருவாகனுக்கு வீரர்கள் மூலம் தெரிய வந்தது. பெரியப்பா நடத்தும் யாக குதிரைக்கும் காவலாக வந்திருக்கும் என் தந்தைக்கும் சகல மரியாதைகளையும் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். அதன்படி மாலை மற்றும் காணிக்கைகளுடன் அர்ஜுனன் சென்றான். தன் மகன் தனக்கு பணிந்து மரியாதை செய்வதை அர்ஜுனன் விரும்பவில்லை. தன் மகன் தன்னுடன் போர் செய்ய வேண்டும் என்றே நினைத்தான். அர்ஜுனன் பெற்றிருந்த சாபத்தை ஏற்கனவே அறிந்திருந்த கண்ணன் தான் அர்ஜுனன் மனதில் எப்படி ஓர் எண்ணத்தை ஏற்படுத்தினார் போலும். தன் எதிரில் வந்த மகனைக் கண்டு கோபம் கொண்ட அர்ஜுனன், பப்ருவாகனா, என் மகனா நீ சஸ்திரிய தர்மத்தை மீறுகிறாயே, என்னுடன் போர் செய்ய நினைக்காமல் ஒரு பெண் பிள்ளையைப் போல நடந்து கொள்கிறாயே என்று ஏளனமாக கேட்டான். பப்ருவாகன் தலை குனிந்தபடி நின்றிருந்தான். அப்போது அர்ஜுனனின் மற்றொரு மனைவியும் நாக கன்னிகையுமான உலுப்பி என்பவள் அங்கே வந்து சேர்ந்தாள். பப்ருவாகனை பார்த்து, பப்ருவாகனா, என் மகனே, நான் உன் தந்தையின் மனைவியரில் ஒருத்தி. உனக்கு நானும் ஒரு தாய்தான். நான் சொல்வதை கேள். உன் தந்தையுடன் போர் செய். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி தரும் என்றாள். பப்ருவாகனன் போருக்கு தயாரானான். குதிரையை பழக்கப்படுத்துவதில் தேர்ச்சி பெற்ற சில வீரர்களை அழைத்து குதிரையை பிடித்து கட்டும்படி உத்தரவிட்டான். மகிழ்ச்சி அடைந்த அர்ஜுனன் பப்ருவாகனன் சிறந்த வீரன்தான் என்று பாராட்டிவிட்டு யுத்தத்துக்கு தயாரானான். போர் கடுமையாக நடைபெற்றது. அர்ஜுனன் பப்ருவாகனின் தேரில் பறந்த கொடியை அறுத்து தேர் குதிரைகளையும் கொன்றான். தேரை விட்டு கீழே இறங்கிய பப்ருவாகன் அர்ஜுனனை குறிவைத்து அம்புகளை மழையென பொழிந்தான். மகனிடம் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாக அர்ஜுனன் அந்த அம்புகளை தடுத்தானே தவிர மகனை அதிகம் தாக்கவில்லை. அர்ஜுனன் இப்படி நடந்து கொண்டாலும் பப்ருவாகனன் அக்னி பிழம்புடன் சீரும் பாம்பாக சென்று பேரழிவை உண்டாக்கும் கணைகளை அர்ஜுனனின் மார்பை குறிவைத்து ஏவினான். சக்தி வாய்ந்த அந்த அம்புகள் அர்ஜுனனின் மார்பை பிளந்து அவனை கீழே சாய்த்தன. எதிர்க்கவும் அவகாசமில்லாமல் அர்ஜுனன் யுத்த களத்தில் மடிந்து விழுந்தான். தந்தை இறந்ததைக் கண்டதும் பப்ருவாகனின் ஆவோசமெல்லாம் போன இடம் தெரியவில்லை. தந்தையின் மரணத்துக்கு தான் காரணமாகிவிட்டோம் என்று நினைத்து மயங்கி விழுந்தான். தகவல் ஊரெங்கும் பரவியது. அர்ஜுனனின் மனைவி சித்ராங்கதை யுத்தகலத்துக்கு வந்து அழுது அரற்றினாள். தன் கணவனின் இறப்புக்கு காரணமான உலுப்பியிடம் கோபம் கொண்டாள். மயக்கம் தெரிந்து இருந்த பப்ருவாகனும் உலுப்பியை பார்த்து, நாககன்னிகையே, நீ சொன்னதை கேட்டு நான் என் தந்தையையே கொன்றுவிட்டேன். இனி நான் உயிருடன் இருந்து என்ன பயன்? நானும் என் தாயுடன் அக்னி பிரவேசம் செய்து உயிர்விடப் போகிறேன் என்று கதறினான். அந்த தருணம் பார்த்து அங்கே வந்த பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனன் இறந்ததைக் கண்டு அழுது அரற்றினார். அல்லது அழுவது போல நடித்தாரோ என்னவோ யாருக்கு தெரியும். அழுதபடியே உலுப்பியை பார்த்து கொண்டிருந்தார். கண்ணன் அழுவதை பார்த்த உலுப்பி
மற்றவர்கள் அர்ஜுனன் இறந்ததற்காக அழலாம். ஆனால் நீங்கள் அழலாமா? நீங்கள் சொன்னால் நான் அர்ஜுனனை உயிர் பெற செய்கிறேன் என்று கூறினாள். கண்ணனும் சரியென்று கண்களாலேயே கூறினார். உடனே உலுப்பி தன் மனதில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவன மணியை நினைத்தாள். உடனே தன் கையில் வந்து சேர்ந்த அந்த மணியை அர்ஜுனன் உடலில் வைத்து அவனை உயிர்த்தெழச் செய்தாள். உயிர்த்தெழுந்த அர்ஜுனன் தன்னை சுற்றி நின்று கொண்டிருந்த சித்ராங்கதை, பப்ருவாகனன், கண்ணன், உலுப்பி ஆகியோரை பார்த்தான். பிறகு உலுப்பியிடம் தன் மகனை கொண்டே தன்னை கொல்ல செய்து பிறகு தன்னை உயிர் பிழக்க செய்ததற்கான காரணத்தை கேட்டான். கண்ணனின் உத்தரவுபடி உலுப்பி நடந்த நிகழ்ச்சியை கூறினாள். நாககன்னிகையான நான் கங்கையில் இருந்தபோது வசுக்கள், தட்சனின் மகள் வசுவின் பிள்ளைகள் 8 பேர். இவர்களில் 7 பேர் சாந்தனுவின் பிள்ளைகளாகப் பிறந்து கங்கையில் விடப்பட்டவர்கள். இளையவனான பிரபபாசனே பீஷ்மராகப் பிறந்தவர். எல்லோரும் தங்களின் ஒருவரான பீஷ்மரை அர்ஜுனன் முறை தவறி கொன்றுவிட்டான். அவன் தன் மகனாலேயே மடிய வேண்டும் என்று சபித்து விட்டார். இதை அறிந்த என் தந்தை அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டார். மனமிறங்கிய அவர்கள் என் தந்தையிடம், அர்ஜுனனுக்கு மணலூருபுரத்தில் ஒரு மகன் இருக்கிறான். அவன் அர்ஜுனனை போர்க்களத்தில் வீழ்த்துவான். அப்போது உன்னிடம் இருக்கும் சஞ்சீவன மணியால் அர்ஜுனனை உயிர்த்தெழச் செய் என்று சாப விமோசனம் கொடுத்தார். அதனால் தான் இப்படி நடைபெற்றது. இல்லை என்றால் பீஷ்மரை கொன்ற பாவத்துக்காக நீங்கள் கொடிய நரகத்திற்கு சென்றிருப்பீர்கள் என்றாள். உலுப்பி சொன்னதை ஆமோதித்தார் பகவான் கிருஷ்ணன். அனைவரும் மகிழ்ச்சியுடன் பப்ருவாகனின் அரண்மனைக்கு சென்று உபசாரங்களை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் தன் மனைவி சித்ராங்கதை, மகன் பப்ருவாகன் ஆகியோரிடம் விடைபெற்று கொண்டு அர்ஜுனன் யாக குதிரையுடன் அஸ்தினாபுரம் புறப்பட்டான். அஸ்வமேக யாகம் இனிதே நிறைவு பெற்றது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிந்தது என்னவென்று மறக்காம கீழே பதிவு செய்யுங்க. மேலும் நாளை ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க. ஒரு அன்பான லைக்கை போடுங்க. நன்றி, வணக்கம்.